ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா சனிக்கிழமை தோறும் நாராயணனுக்கு இந்த ஒரு விளக்க இரவு 12 மணிக்குள்ள நீ எப்படியாவது ஏற்றிவிடு, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நாராயணனும் பெரும்பாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு தீபத்தை இன்று இரவு 12 மணி முடிவதற்குள் எப்படியாவது ஏற்றிவிடுங்கள். நாராயணனை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னா இன்று இரவு 12 மணிக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுறதா நாராயணனுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா இன்று ஜனவரி 31 சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணுவின் நாள் என்று கந்த புராணம் சொல்கின்றது. சனியோட துன்பம், மன அமைதி, பணவரவு, குடும்பத்துல முன்னேற்றம், இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு தீபத்தை நீங்க இரவு ஏற்றுவதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் இந்த ஒரு நாள்ல மாலையும் இரவும் நாராயணனை நம்ம வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த நாளாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு இரவு 12 மணிக்குள் நம்ம ஏற்ற போகிற இந்த ஒரு தீபம் உங்களுடைய கர்ம தடைகளை அப்படியே அகற்றி விடுங்க. கர்ம தடைகளாக இருக்கட்டும், செய்த பாவங்களுக்கு நிச்சயமா ஒரு புண்ணியத்தை இந்த ஒரு தீபமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். சனியோட அதிபதி விஷ்ணு என்று கூறப்பட்டு வருகிறது. எந்த கிரகத்தையும் சமப்படுத்தும் சக்தி இந்த விஷ்ணுவுக்கே உண்டு. இன்றிரவு நீங்க செய்யும் தீபம் சனி துன்பத்திலிருந்து உங்களை முழுமையாக காக்கும். அதே போல சனி பகவானோட தனித்தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களிடமிருந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் உங்களை பாதுகாக்கும். குடும்பத்துல அமைதி ஏற்படும். வீட்டுல நல்ல சக்திகளை உங்களுக்கு வரவழைக்கும். மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைய செய்யும். பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டை நீங்க சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கப்ல தண்ணீரை வைத்து மனதையும் நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நாராயணனுடைய புகைப்படம் இருந்தால் மிகவும் நல்லது. நாராயணனின் புகைப்படம் இல்லைன்னா துளசி செடிக்கு முன்னாடி நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா துளசி இலையிலும் நாராயணனோட புகைப்படம் இருந்தாலும் ரெண்டும் இருந்தாலும் மிகவும் நல்லது. அந்த துளசி இலைகளை மாலை போல் செய்து இல்லைன்னா அந்த துளசி இலைகளை கூட நீங்க அந்த நாராயணனோட உருவக படத்திற்கு முன்பாக நீங்க இந்த துளசி இலைகளை வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு 3 முறைகள் உங்களுடைய மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள். இப்போது அந்த தீபத்துக்கு எப்படி நம்ம தயார் பண்ணணும்னு பார்ப்போம். இன்று ஏற்ற வேண்டிய ரகசிய தீபம் எப்படின்னா கீ நெய் தீபம், அதனுடன் ஒரே ஒரு துளசி இலை. கீ தீபம் அப்படின்னு எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஏன் இதை கீ தீபம் அப்படின்னு கூறுறோம் அப்படின்னா விஷ்ணுவின் பிரியமான நெய் வீட்டில் நேர்மறை அலைகளை உருவாக்கும். கருமத்தை அப்படியே எரித்து கொள்ளும். குடும்பத்துல சுபசக்தியை நமக்கு அதிகரிக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீபம். இந்த துளசி இலைகளை நம்ம சேர்ப்பதனால துளசி அப்படிங்கிறது நாராயணனோட சக்தியை முழுமையா நமக்கு பெற கொடுக்கும். தீபத்தின் சக்தியையும் 3 மடங்கு இந்த ஒரு துளசி இந்த சனிக்கிழமை நாட்களில் நம்ம ஏற்றும் பொழுது வைத்து ஏற்றணும் என்றால் இது 3 மடங்கு அந்த ஒரு தீபத்தோட சக்தியை நமக்கு அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். பாவங்களை முழுமையை நீக்கும். வீட்டிற்கு லட்சுமி சக்தியை வர செய்யும். அதனாலதான் இதை நம்ம இந்த ஒரு துளசியையும் சேர்த்து அந்த ஒரு விளக்குல நம்ம ஏற்றி வரோம். இந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு பெரிய தாமரை அல்லது வெள்ளை குடம் இருந்தா மிகவும் சிறப்பு. வெள்ளி குடம் இருந்தாலும் சிறப்பு, இல்லைன்னா தாமரை இருந்தாலும் மிகவும் சிறப்பு. நெய்யை ஊற்றி பட்டு திரிய வைங்க. பட்டு திரிய வைத்து விட்டு அதில் ஒரே ஒரு துளசி இலைகளை போட்டு விடுங்க. போட்டுவிட்டு இன்று இரவு 7 மணிக்கு பிறகு இரவு 12 மணி முடிவதற்குள் எந்த ஒரு நேரத்திலும் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். தீபத்துக்கு முன்னாடி ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கொண்டு தீபம் எரியும் நேரத்தில் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க 7 முறைகள் கூறுங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதனால இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா விஷ்ணுவே எனது வாழ்க்கையை காப்பாற்று, எனக்கு அமைதி, ஆரோக்கியம், பணசக்தி, குடும்பத்துல நலன் அனைத்தையுமே என்னுடைய வாழ்க்கையில நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மந்திரத்தின் அர்த்தமாக இருக்கிறது. இந்த ஒரு மந்திரத்தை மனதிலிருந்து நீங்க சொல்லிக்கொண்டு உடனடியாக உள்ளத்துல அமைதியானது ஏற்படும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றினீங்க அப்படின்னா கருமத்தடைகள் முழுமையாக உங்களை விட்டு விலகும். வீட்டுல சுபசக்திகள் அதிகரிக்க தொடங்கும். சனியோட தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில குறைய தொடங்கும். வேலை வியாபாரத்துல முன்னேற்றமானது கிடைக்கும். மனசுல அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட்டு பகை தடைகள் அனைத்திலும் ஒரு விடுபாடானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். பணப்பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே இந்த இரவு இந்த ஒரு தீபத்தை மட்டும் எப்படியாவது உங்களுடைய வீட்டுல வடகிழக்கு மூலையில நீங்க ஏற்றி பாருங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தியானது கிடைக்கும். இது லட்சுமியை அழைக்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். வீட்டின் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உயர்த்தும். செயல்கள்ல சிரமம் எதுவும் இல்லாம அந்த செயல்கள்ல ஒரு வெற்றியை இந்த ஒரு தீபமானது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க நாராயணன் நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஈட்டுங்க. மறுநாள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீபமா இந்த ஒரு தீபமானது இருக்கும். எனவே
நீங்களும் தவறாம இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரிவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.